guys, welcome back to our channel. This is Nobi Vlogs. Guys, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டாவதாக ஒரு டேம் இருக்குதுல்ல, அந்த டேமுக்கு தான் போக போகிறோம். இது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கைஸ், தயவு செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கைஸ், நீங்கள் யாருன்னா வந்து லடாக் போகணுன்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இந்த சைடு வாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எங்கள் லடாக்குக்கு போகிற ரூட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க. பாருங்கள், லடாக்கில் போகிற மாதிரியே ஒரு ஃபீல். பார்த்தீங்களா கைஸ் எப்படி இருக்குது லடாக் போகிற ரோடு? பயங்கரமாக இருக்குல்ல, லடாக்கில் போகிற மாதிரியே இருக்குது லடாக்கு போகிற ரூட்டு. ஒரு வழியாக லடாக்கை தாண்டிட்டோங்க கைஸ். இப்போ நம்ம வந்து எங்கே போக போகிறோன்னா, இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 10 to 15 kilometers கைஸ். அங்கே பார்த்தீங்கன்னா யாருமே இது வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் அஸ் எந்த ஒரு யூடியூபரும் வந்ததில்லை. இப்போ நானும் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம JJtheendlessbiker, ஸோ அவரும் தான் வந்திருக்கோம். ஸோ அந்த வீடியோவில் கூட நான் இருப்பேன். மோஸ்ட் ஆஃப் ஆல்ஸ் அந்த வீடியோவில் கூட நான் இருப்பேன் அவர் கூட. பேர் வந்து மோர்தனான்றாங்க. ஸோ மோர்தனை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளேஸ் இருக்குது. ஸோ அந்த பிளேஸுக்கு தான் கைஸ் நம்ம போயிட்டுருக்கோம். சன்செட் ஆகுது கைஸ். ஸோ இப்போது சன்செட்டில் வந்து பார்த்திங்கன்னா டேம் வந்து செம்மையாக இருக்கும் பார்க்க. அதனால தான் போயிட்டுருக்கோம். பாருங்க கைஸ், எவ்வளோ பெரிய ஏரி தெரியுதுங்களா? ஃபுல்லாக ஏரி தான். ஏரிக்கெல்லாம் தண்ணி எங்கேருந்து வருதுன்னா அங்கேருந்து தான் வருது. நம்ம அந்த இடத்துக்கு தான் போவோம். அந்த டேம் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த டேம் பேர் வந்து செப் டேமு. ஸோ சப் டேம். ஸோ டேம் பேர் வந்து பார்த்திங்கன்னா சப் டேம். எப்படி தெரியுதுன்னு தெரியல எனக்கு. வியூ நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே ரைட் எடுக்கலாம் பார்த்தா ரைட் எடுக்க முடியல. இங்கே தான் ரைட் எடுக்கணும். அந்த சைடு ரோடு வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குங்க. கண்ணுக்கு அடிக்குது. வீடியோ பார்க்குற உங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அவன் அழகாக இருக்கிறான் இல்லை கருப்பாக இருக்கிறான் வெள்ளையாக இருக்கிறான், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி கைஸ். ஆனால் இதை வச்சு ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ கைஸ், இப்போது நம்ம இங்கேருந்து லெஃப்ட் எடுக்கணும். எப்படி தெரியுதுன்னு தெரில. பீப்புள்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டேம் வந்து இருக்கிறதே தெரியாது. பட் ஆனால் இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இங்கே இருக்கிற அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி இங்கே இன்னொரு டேம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்ட் 1 வீடியோ போட்டோம் பார்த்திங்களா? ஸோ அந்த வீடியோ தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வாட்ச் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி வீடியோஸ் தான் வந்து அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல. ஆனால் இந்த வீடியோ வந்து யாருமே போட்டிருக்க மாட்டாங்க, என்னையும் JJவையும் தவிர்த்து. வீடியோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு பார்ட் 2 வீடியோ வந்து புரியும். ஸோ எங்கே இருக்கிற லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். யாரையுமே வந்து தப்பாக வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடக்கூடாது. ஒருத்தனுடைய அழகோ இல்லை பணமோ இது எதையுமே வந்து வச்சு ஒருத்தனை வந்து
வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணக்கூடாது. ஓகே, இவன் நல்லவன், இவன் கெட்டவன் சொல்லிட்டு. ஸோ அவன் நல்லவனா கெட்டவனான்றது அது அவனுக்கே தெரியும். ஓகே, நம்ம நல்லவங்களா இல்லை கெட்டவங்களான்னு சொல்லிட்டு. என்னடா பூமர் மாதிரி பேசணும்னு நினைக்கிறேன். சீரியஸ் ஆகி அர்த்தம் ஸ்கூல் பாய்ஸ். பாய் பாய். தயவு செஞ்சு யாருன்னா பார்ட் 1 வீடியோ பார்க்கலான்னா கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அங்கே போய் பாருங்கள். பார்ட் 1 வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 2 வீடியோ வந்து புரியும், எங்கே இருக்குன்றது தெரியும். 90% ஆஃப் பீப்புளுக்கு வந்து யாருக்குமே தெரியாது. ஸோ இதுக்கு மேலே வந்து தெரிஞ்சுக்கிங்க. குடியாத்தில் மொத்தம் 2 டேம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டேம் வந்து பார்த்திங்கன்னா மோர்தனா தான். செகண்ட் டேம் வந்து பார்த்திங்கன்னா சப் டேம். ஸோ சப் டேம் வந்து பார்த்திங்கன்னா 90% பீப்புள்ஸ்க்கு வந்து தெரியவே தெரியாது. ஏன்னா அது வந்து உள்ளே இருக்குது, ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்குது, போகிறதுக்கு வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சுட்ருப்பீங்க. தயவு செஞ்சு இது அப்புறம் அந்த மாதிரி இருக்காதீங்க. இதுதான் இதோட இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கிங்க எங்கே இருக்குது, எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக குடியாத்தத்தில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 17 கிலோமீட்டர்ஸ் தான். 17 கிலோமீட்டர்ஸ் கூட கிடையாது. பட் நம்ம ஸ்லோவாக போகிற மாதிரி தான் தெரியும். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வில்லேஜ் ரூட் தான். ஸோ வில்லேஜ் ரூட்டுன்றதுனால வந்து அந்தளவுக்கு வந்து தெரியாது. அதனால தான் உங்களுக்கு வந்து இப்படி ஒரு இது கொடுத்துருக்கேன். மறக்காமல் கைஸ் நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இங்கே ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்குங்க கைஸ். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 25 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். அந்த பிரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி போகும். ஸோ டேமில் தண்ணீர் வந்துச்சுன்னா அந்த தண்ணி வந்து இது வழியாக தான் போகும். அந்த பிரிட்ஜை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது நம்ம எந்த ரூட்டுக்காக போகிறோம்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா குடியாத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஜிட்டப்பள்ளி, ஓகேங்களா, ஜிட்டப்பள்ளி அந்த ரூட்டு சைடு தான் வந்து போயிட்டுருக்கோம். இப்போ தெரியுதா கைஸ் அந்த டேம் போகுது பார்த்தீங்களா? அந்த டேம் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 25 கிலோமீட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரிட்ஜில் வந்து தண்ணி போகும். அது சுற்றி இருக்கிற வில்லேஜுலாம் எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது. ஸோ சன்செட் வேறு ஆகிட்டுருக்கு ஒரு சைடு. மார்னிங் தான் வரலான்னு பார்த்தோம். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் ஒர்க் இருக்குது. ஸோ ஒர்க்கும் இருக்குது. அதனால டைமிங் வந்து சரியாக செட் ஆகலை கைஸ். ஸோ நான் இதுக்குன்னே வந்து பார்த்திங்கன்னா டைமிங் வந்து பக்காவாக நான் செட் பண்ணிவிட்டு இன்னொரு நாள் வந்து இதோட வீடியோ வந்து நான் எடுத்து போடுறேன். வெளியிலேருந்து நம்ம ரைட் எடுக்கணும் கைஸ். ரைட். மறுபடியும் முதல்ல இருந்தா சன்செட்டு பாருங்கள், சூப்பராக சன்செட் ஆகிட்டுருக்கு. நான் பாருங்கள் காரில் நின்று பயங்கரமாக போகலாம். சின்ன ரோடு, யாரும் கிடையாது. கைஸ் பார்த்தீங்களா, இவ்வளோ நேரம் அவ்வளோ சன்செட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த இடத்துக்கு வந்த பிறகு பாருங்கள் செம்ம சில்னஸாக இருக்குது. உண்மையிலே வேறு லெவல் கைஸ், செம்ம சில்னஸ். சின்ன வயசுலலாம் வந்து பார்த்திங்கன்னா சைக்கிளில் வரும் நான், என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே. ஆனால் அப்போ நினைக்கலைங்க, நானே வந்து இந்த மாதிரிலாம் யூடியூப்பில் வந்து vlog பண்ணுவேன்லாம் நினைக்கல, சீரியஸாக நினைக்கல. இந்த ரூட்டுக்கு வந்து பஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி பஸ் இருக்குது. யாரும் கவலைப்படாதீங்க, பஸ் இருக்குது. சுற்றி பாருங்கள், பிரமிடு மாதிரி இருக்குது பாருங்கள் மலை. இதுலேருந்து நம்ம லெஃப்ட் எடுத்து உள்ளே போகணும்.
நான் வர வழியில் உங்களுக்கு ஒரு பிரிட்ஜ் ஒன்று காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த பிரிட்ஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதிலேருந்து தான் தண்ணி போகும். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஆறு ரைட் சைடில் இருங்க, தெரியுதா? இப்போ ஆற்றுல தண்ணி போகல, ஸோ ஸ்டாப் ஆகிடுச்சு தண்ணி. இங்கே டவர் அந்த அளவுக்கு கிடைக்காது. ஸோ சேஃப்டியாக வாங்க. சுற்றி பாருங்கள் எவ்வளோ பெரிய மலைங்க, தண்ணி போயிட்டுருக்கு. ரொம்ப ஆழம்தான் இது. தூரத்தில் தெரிந்து பார்த்தீங்களா, அதுதான் டேம். குடியாத்தத்தில் 2 டேம் இருக்குது. அதில் முக்கியமான டேம் வந்து பார்த்திங்கன்னா மோர்தானா டேமு. இது வந்து பார்த்திங்கன்னா மோர்தானாவுடைய அது நான் சொல்லிடுறேன் இந்த வீடியோவில். என்னென்னா இந்த டேமில் வந்து ஸோ மோர்தானாலேருந்து வர தண்ணி நான் பார்ட் 1 வீடியோவில் அதுக்கான ஃபுல் இது வந்து இருக்குது. நீங்கள் அதை பார்த்தா தான் உங்களுக்கு அது ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் வந்து தெரியும். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது. என்னென்னா நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரியும், இல்லைன்னா புரியவே புரியாது. ஒரு வழியாக வந்தாச்சு. ஃபுல்லாக வழியாக இந்த அற்புதமான டேமை பாருங்கள். இப்போ தெரிதுங்களா, அங்கே தூரத்தில் அந்த சைடில் அந்த மலைக்கு ஓரத்து இந்த மலைக்கு பின்னாடி சைடு வந்து பார்த்திங்கன்னா மோர்தானா டேமு. ஸோ அந்த டேம்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த டேமுக்கு வந்து தண்ணி வரும். இங்கேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கிற ஊருக்கே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக தண்ணி போகும். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். சேம் அதே மோர்தானா டேம் விட ரொம்ப சின்னது தான், ஆழமும் கம்மி. இங்கேயே பாருங்கள் தரை தெரியுது. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆழம், இந்த கேட் சைடு வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஆழம். ஈவினிங் டைமில் இந்த மாதிரி வந்து உட்காந்து ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ணாக்கா செம்மையாக இருக்கும். இங்கே பாருங்கள் உட்காரது கூட இடம் இருக்குது. இந்த மாதிரி ஜாலியாக உட்காந்து சுற்றி பாருங்கள் எவ்வளோ கிளைமேட்டு செம்ம சில்லுன்னு இருக்குது, பயங்கர சில்லுன்னு இருக்குது. சுற்றி பாருங்கள் அங்கெல்லாம் ஃபுல்லாக மலை தான். இது 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 இந்த சைடு எல்லா சைடுமே வந்து பார்த்திங்கன்னா செம்ம சுற்றி மலை தான் இருக்குது. இப்போ அப்படியே மேலே போயிட்டு தண்ணி திறந்து வர இடத்தெல்லாம் பார்த்துட்டு வருவோம். எப்படி இருக்குது பாருங்க கைஸ், இந்த அற்புதமான பிளேஸு. இது வந்து 90% பீப்புளுக்கு வந்து தெரியவே தெரியாது. இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு டேம் இருக்குது, இந்த டேமில் வந்து இந்த மாதிரி பிளேஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரியாது. இங்கே பாருங்கள் சுத்தூரம் மலை தான். எந்த சைடு திரும்பி பார்த்தாலும் உங்களுக்கு மலை 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 தான். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ சின்னஸு செம்மையாக இருக்குது. நம்ம அந்த வண்டி பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது நம்ம வண்டி. ஸோ நம்ம வண்டிக்கு பேர் வைக்கலான்னு பார்த்தாக்கா நான் ஒரு பேர் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்கூபி தான் வந்து பேர் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்க கைஸ் எப்படி இருக்குது பாருங்கள், கிளைமேட்டு சுத்தூரம் மலை வேறு லெவல். அவ்வளோதான் கைஸ், இங்கேருந்து கிளம்பி போக வேண்டியது தான் கைஸ். நீங்கள் லடாக் யாருன்னா போகணும்னு நினச்சா தயவு செஞ்சு இந்த ரூட்டுக்காக வந்தீங்கன்னா ட்ரைனிங் எடுக்கலாம் ஈஸியாக. இங்கே நம்ம ட்ரைனிங் எடுத்தால் கண்டிப்பாக லடாக்கில் போய் ஈஸியாக ஓட்டிடலாம் வண்டியை. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ரோடு. லடாக் ஒரு வழியாக லடாக் வந்தாச்சு காய்ஸ். பாருங்கள் எப்படி இருக்கு. பார்த்தீங்களா, நம்ம ஆளுங்களாம் ஈஸியாக தாண்டி போயிடுவாங்க. பயங்கரமாக இருக்குது பாருங்கள். guys மறக்காமல் இந்த வீடியோவுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஹாலில் போடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸுக்கான நோட்டிஃபிகேஷன் தங்களை உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ எனிவேஸ் guys, எல்லாம் நல்லா சாப்பிட்டு தூங்குங்க. நானும் வீட்டுக்கு போயிட்டு நல்லா சாப்பிட்டு தூங்குவேன். ஸோ வீட்டுக்கு கிட்ட வந்தாச்சு guys. பாய் பாய்.